அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நான் எப்படி பீஃப் கிரேவி செய்வேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். பீஃப் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு பீஃப் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூளோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கலந்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 5 to 7 விசில்ஸ் வந்து தாராளமாக விடலாம். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா பொடி, இது கூட மல்லித்தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவோடு சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்ச ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் தேவையான மசாலாவெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதும் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தக்காளி இந்த அளவு வதங்கும் போது இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பீஃப், அதோட தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கருகி போகாது. பாருங்கள், அந்த தண்ணி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கிரேவி மாதிரி வந்துருக்குது. இப்போ இதில் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்ச பீஃபை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. அந்த மசாலா அந்த பீஃபில் எல்லாம் இறங்கி ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இந்த பீஃப் கிரேவி வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கிரேவி வந்து கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூப்பராக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மலபார் பரோட்டாவோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.